சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் வாங்கிய அடுத்த நாளே இளம் பெண் மருத்துவர் ஒருவர் தனது படுக்கையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கணபதிப்பட்டியை சேர்ந்த சின்னையாவின் மகள் சின்னநம்பி. இவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் இடஒதுக்கீடு மூலம் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படித்து கடந்த 16ஆம் தேதி தனது மருத்துவ படிப்பை முடித்து பட்டம் வாங்கியுள்ளார். இவருக்கும் சென்னையில் மெடிக்கல் ரெப்பாக பணியாற்றும் இளையராஜா என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் நேற்று சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு வந்த சின்னநம்பி தனக்கு உடல்நிலை சரியில்லை என பெற்றோரிடம் கூறியுள்ளார். நேற்று காலை கூட தனது தந்தை சின்னையாவின் காலில் இருந்த பாதிப்புக்கு அவரை மருத்துவம் பார்த்துவிட்டு படுக்கை அறைக்கு சென்றுள்ளார். ஆனால் மாலை நேரத்தில் அவர் மூச்சு பேச்சில்லாமல் கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரை சிங்கம்புணரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சின்னநம்பியின் படுக்கைக்கு அருகில் ஊசி மற்றும் மாத்திரைகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் புழுதிப்பட்டி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். திருமணமாகி 4 ஆண்டுகளை ஆவதால் இந்த சம்பவம் குறித்து ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 2020 இப்போ 5 வருஷம் பீரியட் முடிச்சிட்டாங்களா? பட்டம் எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கிட்டாங்க. ஹவுஸ் சர்ஜன்லாம் முடிச்சிட்டாங்க. சரி சரி. என்ன பிரச்சனை, எதனால அது நடந்துச்சு? ஏதாவது உங்கள்கிட்ட ஃபோனில் சொன்னாங்களா? குடும்ப பிரச்சனை. எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு அண்ணன் பையன் கொஞ்சம் காசு செலவு பண்ணி படிக்க வச்சார். அவர்லையும் செலவு பண்ணி படிக்க வச்சார். அந்த பிரச்சனையில் நான் கட்டிக்கிறேன்னு சரி இந்த அத்தாவையும் கேட்டேன், நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுது. சரி கட்டிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுட்டோம். கட்டி வச்சுட்டாக்க 2 பேரும் அங்கே 2 வருஷம் போக வர இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நீ ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கப்பா, எதுவாக இருந்தாலும் படித்து முடித்த பிறகு நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம், இப்போ எந்த இதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ படித்து முடிச்சுட்டு இங்கே எல்லாம் பண்ணிக்குவோம்ப்பா, பிடிச்சா இருந்து வாழ், ஏன்னா நமக்கு எல்லாம் பண்ணிக்குவோம், வெட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படி வந்ததும் நேற்று சாயங்காலம் வந்துச்சு. நேற்று 9 மணிக்கு வந்துச்சு. இப்போது காலையில் இப்போ 3 மணிக்கா இது மாதிரி பண்ணி. இப்போ எங்கே வேலை பார்க்குறாங்க ஐயா? அங்கே மெட்ராஸ்லேயே தான் இப்போ 1 மாதமாக ஏதோ இதுக்கு போகிறதா. அப்படியா? ஓ சரி சரி. ஓ அதுக்கான அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு என்னங்கிறது. இப்போ கல்யாணம் எப்போ நடந்துச்சு? கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் ஆச்சு. அவங்க 2ஆம் ஆண்டு படிக்கையிலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் இயர்லேயே. ஓ சரி. அது நீங்கள் பார்த்து பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வச்சாதான்? சரி சரி. இங்கே எதுவும் மாற்றியெல்லாம் கொடுக்கல. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சியா? இந்த சம்பவம் இப்போ இறந்தது நம்ம வீட்டில் தானே? நம்ம வீட்டில். எப்போ ஊர்லேருந்து வந்தாங்க? 9 மணிக்கு இங்கே நைட்டுக்கு வந்துச்சு. என்னப்பா திடீர்னு வந்துட்டு அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்பப்போ விட்டு காய்ச்சி வருது, நான் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. சரிப்பா சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி நைட்டு எல்லாம் படுக்க வச்சாச்சு. அப்புறம் காலையில் எனக்கு இந்த மாதிரி நான் அடிபட்டு 2 மாதமாக எதுவும் போல பார்க்காம இருக்கவும் சரி உனக்கு கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு விட்டுச்சு. அப்புறம் நான் போய் மாத்திரையை போட்டுக்கிட்டு படுத்துட்டேன். அதுவும் பக்கத்து ரூமுக்கு உள்ளே படுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா சரி பொழப்பு எதனா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுப்புச்சு. இன்னும் தூங்குறியா அப்படின்னு சொல்லி. சரி இந்த வாரம்மா அப்படின்னு சொல்லி நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன். அப்புறம் அந்த பக்கமாக போய் எங்கள் வீட்டுக்காரமாக தான் பார்த்துச்சு. என்ன ஒன்றுமே அப்போ கூட எதுவும் தெரியாமல் இருக்கவோ சரி அப்புறம் சரி இப்போ ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு 4 மணி இருக்கும். 4 மணி இருக்கும் போய் பார்த்துருக்குது. ஒன்றுமே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கவும் ஐயா அப்பா அம்மான்னு அலறிக்குவோம். அப்புறம் ஓடியை பார்த்தா எல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவங்கவுங்களாம் எல்லாம் பண்ணி பார்த்தா அப்புறம் கடைசி இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த பொண்ணுங்கிட்ட கடைசியாக பேசுனது இந்த கட்டி விட்டு காலையில் 11 மணி இருக்கும். இன்னைக்கு காலையில் 11 மணி
இந்த புண்ணெல்லாம் கட்டி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி பெத்த தகப்பனுக்கு கடைசி அரிசியாக வைத்தியம் பார்த்துருக்கு. வைத்தியம் பார்த்துக்கு பார்த்து விட்டு போயிட்டு வேறு எதுவும் சொல்லிச்சு அவங்கள்ட்ட? வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லலை. அந்த பையன் வந்திருக்காங்களா, மாப்பிள்ளை பையன்? நான் வரல. நான் வரல. இங்கே இருக்காங்க இப்போ? மெட்ராஸில் தான் இருந்தேன். இப்போ அங்கே தான் இருக்காங்களா?